சுவிஸ் வங்கிகள்ல இந்தியர்களினுடைய பணம் கடந்த ஆண்டை விட 3 மடங்கு அதிகரித்து 37,600 கோடியாக இருக்கிறதாகவும், அதே நேரத்தில் தனிநபர்களினுடைய டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டை விட 11% அதிகரிச்சிருக்கிறதாகவும் சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய நேஷனல் பேங்க் வெளியிட்ட தரவுகள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதனை அடுத்து சுவிஸ் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய பட்டியல்ல எந்த நாடு முதல் இடத்துல இருக்கு, இந்தியா எந்த இடத்துல இருக்குங்கிறத தெளிவாக பார்க்கலாம். சுவிட்சர்லாந்து பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய வங்கிகளுக்கு அந்த நாடு நிறைய சலுகைகளை வழங்கி வந்துட்டு இருக்கிறதாகவும், இதன் காரணமாக வெளிநாடுகள்ல இருக்கக்கூடியவங்க தங்கள் பணத்தை வரி ஏய்ப்பு செய்யணும், இல்லைன்னா சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கணும் அப்படின்னா முதல் சாய்ஸா சுவிஸ் வங்கிகளை தேர்வு செய்யறதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுதி வந்துட்டு இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய முதலாளிகளாக இருக்கட்டும், பணக்காரர்கள், அரசியல்வாதிகள் போன்றவர்கள் தங்களுடைய பணத்தை பதுக்கி வைக்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காக சட்டவிரோதமாக சுவிஸ் வங்கிகள்ல முதலீடு செஞ்சுட்டு வர்றாங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்து வந்துட்டு இருந்துச்சு. சுவிஸ் வங்கியை பொறுத்த வரைக்கும் அந்த பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய தனிநபர்களினுடைய விவரமா இருக்கட்டும், இல்லைன்னா கம்பெனி போன்றவர்களினுடைய விவரங்களை வெளியே சொல்ல மாட்டாங்க, அது ரகசியமாக காக்கப்படும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருந்துச்சு. இதனை அடுத்து இந்தியா போன்ற நாடுகள் விவரங்களை தொடர்ந்து கேட்டு வந்துட்டு இருந்தாங்க. தொடர்ந்து சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய நேஷனல் பேங்க்கும் இந்தியர்களினுடைய தரவுகள் எப்படி இருக்குங்கிற விவரத்தை வெளியிட்டிருக்காங்க. இதுல வரி ஏய்ப்பு செய்யப்பட்டிருக்கா போன்ற விவரங்களுமே அடுத்தடுத்து பேசப்பட்டும் தான் வந்துட்டு இருக்கு. இதற்கிடையில இந்தியர்களினுடைய பணத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 3 மடங்கு அதிகரித்து 37,600 கோடியாக இருக்கிறதாக சொல்லப்படுது. அதே நேரத்துல தனிநபர் கணக்குகள் டெபாசிட் செஞ்சிருக்கிறத பொறுத்த வரைக்குமே 3,675 கோடியாக இருக்கு. இது கடந்த ஆண்டை விட 11% அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தரவுகள் எல்லாமே 2024ஆம் ஆண்டு தரவுகளை வைத்துதான் சுவிட்சர்லாந்தினுடைய நேஷனல் பேங்க் வெளியிட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வரி ஏய்ப்பு போன்ற பல்வேறு காரணங்களுக்காக சுவிஸ் வங்கியில முதலீடு செஞ்சுட்டு வர்றாங்கிற குற்றச்சாட்டும் இருந்து வந்துட்டு இருக்கு. இதற்கிடையில ஆண்டு வாரியா நம்ம இந்தியர்களினுடைய பணம் எப்படி டெபாசிட் பண்ணிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கடந்த 2020 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியர்களினுடைய பணம் 20,700 கோடியாக இருந்திருக்கு. இது கருப்பு பணமாக கருதப்பட்டு நிறைய குற்றச்சாட்டுகளுமே தொடர்ந்து எழுந்து வந்துட்டு இருந்துச்சு. இதனை அடுத்து 2021 ஆண்டை பொறுத்த வரைக்குமே அந்த இந்தியர்களினுடைய பணம் அப்படிங்கிறது முந்தைய ஆண்டை விட 50% அதிகரிச்சிருந்தது. இது பெரிய ஒரு அதிர்ச்சியையும் கிளப்பி இருந்தது. ஏன்னா 50% அப்படிங்கிறது டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் ஆகவும், பணம் அதிகமா எப்படி அங்க முதலீடு செய்யப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுப்பி இருந்துச்சு. 2021 ஆண்டை பொறுத்த வரைக்கும் தனிநபர் வைப்பு, நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் சார்ந்த டெபாசிட் உள்பட எல்லாமே சேர்த்து புதிய உச்சத்தை அடைஞ்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்திய மதிப்புல 30,500 கோடிக்கு மேல அதிகரிச்சிருந்தது. இதனை அடுத்து 2022 ஆண்டை எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய இறுதியில 11% சரிவை சந்திச்சு 30,000 கோடியாக குறைந்திருந்தது. 4 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு 2023 வருடம் இந்தியர்களினுடைய அந்த டெபாசிட் அப்படிங்கிறது சுவிஸ் பேங்க்ல 70% சரிந்தும் இருந்துச்சு. இது ஒரு கவனம் ஈர்க்கப்பட்ட விஷயமாகவும் பார்க்கப்பட்டுச்சு. சரி, இந்தியர்களினுடைய முதலீடு அதிகபட்சமா எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது 2006ஆம் ஆண்டு 59,500 கோடியாக இருந்துச்சு. அதற்கப்புறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2011, 2013, 2017, 2020, 2021, 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளை தவிர மற்ற எல்லா ஆண்டுகளிலுமே தொடர்ச்சியாக சரிஞ்சு குறைவை தான் சந்திச்சிருந்துச்சு. 2018 வருஷத்தை பொறுத்த வரைக்குமே 11%, 2017ல 44% குறைஞ்சு அதற்கு பிறகு 2019ல 7% அதிகரிப்பை காட்டியிருந்துச்சு. ஸோ ஒரு சேஞ்ச் இருந்துட்டே தான் இருந்துச்சு. சரிவாக்குறது, மறுபடியும் ஏற்றம் அடைகிறது அப்படிங்கிற சேஞ்ச் தான் இருந்துட்டு இருந்துச்சு. சரி, இந்தியர்களினுடைய டெபாசிட்டை பொறுத்த வரைக்குமே சுவிஸ் பேங்க்ல இப்படி இருக்கு. மற்ற நாடுகள் எப்படி டெபாசிட் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க, அதே நேரத்துல இந்த தரவுகள் இப்ப வெளியாகி இருக்க தரவுகள் படி எந்த நாடு முதல்ல இருக்க பட்டியல்ல அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா பிரிட்டன் தான் முதல் இடத்துல இருக்கு. அதிகமான தொகையை டெபாசிட் செஞ்சிருக்காங்க சுவிஸ் பேங்க்ல அப்படிங்கிறதுல. 2வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா தான் இருக்கு. இதனை அடுத்து மேற்கிந்திய தீவுகள், ஜெர்மனி, பிரான்ஸ், ஹாங்காங், லக்சம்பர்க், சிங்கப்பூர், பஹாமாஸ், குர்ன்சி மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகள் ஃபர்ஸ்ட் 10 இடத்துலயும் இருக்காங்க. பட்டியல்ல 2022 ஆண்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 44வது இடத்துல இந்தியா இருந்தது. 2023 ஆண்டுல அந்த ஆண்டினுடைய இறுதியில 67வது இடத்திலும் இருந்துச்சு. இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் படி பார்த்தோம் அப்படின்னா 48வது இடத்துல தான் இந்தியா இருக்கு. என்னதான் இருந்தாலுமே அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்க்கணும். ஏன்னா போன ஆண்டை விட இந்த ஆண்டு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் படி பார்த்தோம்னா 3 மடங்கு இந்தியர்களுடைய பணம் அதிகரிச்சிருக்கு. தனிநபர் இதுல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 11% அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற தகவலையும் குறிப்பிட்டிருக்காங்க.